இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லப் போவது நோவாவின் படைப்பு ஆன்மீகம். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் அதிகாரங்கள் 6, 7, 8, 9. நோவா பல் உயிர்களை காத்த அந்த சுவையான சம்பவத்தை எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். பல்லுயிர் காப்பதே நமது வரலாறு. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் மனிதனை படைத்த பின்னால் தோட்டத்தில் குடி அமர்த்துகிறார். குடி அமர்த்தி விட்டு தான் படைத்த விலங்குகளை எல்லாம் மனிதன் முன் கொண்டு அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். மனிதன் விலங்குகளோடு உறவு கொள்ளுகிறான், பாசத்தை காட்டுகிறான். இறைவனை பார்த்து, இறைவா, இவர்கள் எல்லாரும் எனது நண்பர்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள், இவர்களை பார்ப்பதே மனத்தில் ஆனந்தம் பிறக்கின்றது. இறைவன் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கச் சொல்லுகிறார். மனிதன் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெயரை தருகிறான். அந்த பெயர் தான் இன்றைய தினம் நாம் அவர்களையும் நாம் கூப்பிடுகிறோம். சிங்கம், புலி, குரங்கு, மாடு, ஆடு, பாம்பு, கொசு, இப்பேற்பட்ட பெயர்களை ஆதி மனிதன் வைத்திருக்கிறான். நாம் பெயர் வைக்கின்ற பொழுது நாம் அதனோடு உறவு கொள்கிறோம். பெயர் சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது நமது நட்பை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட அழகான படைப்பை இறைவன் ஏன் அழிக்க வேண்டும்? அதைத்தான் நீங்களும் கேட்பீர்கள். இறைவன் தானே படைத்தார், ஏன் அதை பெரு வெள்ளத்தை கொண்டு அழிக்க வேண்டும்? விவிலியம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 5லிருந்து 7 வசனங்கள் விளக்கமாக சொல்லுகின்றன. மனிதனுடைய பாவம், மனிதனுடைய அகங்காரம், மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் தீமையாக இருந்தன. அவன் பேசுவதெல்லாம் பொய்யாக இருந்தது. அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் தீமையைத்தான் செய்து கொண்டிருந்தான். ஆகவே இறைவன் மனம் வருந்தினார் என்று வேதம் சொல்கிறது. இறைவனுக்கு கோபம் வருகின்றது. நான் மனிதர்களை அழிப்பேன், ஆனால் அந்த விலங்குகளையும் அழிப்பேன், தாவரங்களையும் அழிப்பேன், எல்லாவற்றையும் நான் அழிக்கப் போகிறேன். ஒரு புதிய படைப்பை நான் உருவாக்கப் போகின்றேன். பழைய படைப்பு சரியாக செல்லவில்லை, தவறு நிகழ்ந்து விட்டது. புதிய படைப்பை நான் படைக்க வேண்டும் என்று நோவாவிடம் சொல்லுகிறார்.